வேதாகமங்கள் அல்லாத புன்கதைகளை விரும்பி படித்த தோஷி பேசையர்கள் ஆசை கொண்டு ஆசையை அழித்து பேசையர்கள் ஆசை கொண்டு ஆசையை அழித்து உள்ள வெட்கமும் கெட்ட தோஷி மாதரார் மிதுனித்த மாதரார் மிதுனித்த மார்க்க வகை சொல்லி வீணர் மகிழ்கான் மகிழ்ந்த தோஷி வாசமலர் கொண்டையில் சூடி தெருத்தோறும் மதிகட்டு அலைந்த தோஷி கோதுரும் குத்திரம் புரிவோர் எவர்க்கும் ஒரு குருவாயிருந்த தோஷி குறைவற்ற கை வல்லிய மூற உள்கினேன் எண்குணம் பெருகு பரதெய்வமே தீதலாம் ஓட்டி வழிகாட்டியனை ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு என்னும் சலதி பொங்கும் உள்ளூரில் வள்ளல் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மாவின் யாத்திரை 35 தத்துவமசி பயிற்சி பாதை 35 உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 35 இனிக்கும் முத்திக்கு தலைவனே தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, வேதம் ஆகமம் முதலிய ஞான நூல்களை விட்டு இழிவு தரும் நூல்களை படித்த குற்றம் உள்ளவன், விலை மாதர்கள் மீது ஆசையுற்று காசை அழித்து வெட்கமும் அடைந்த குற்றமுடையவன், பெண்களிடம் உறவு கொண்டதை விமர்சித்து கூறி மகிழ்ந்து குற்றமுடையவன், பெண்களை வசீகரிக்க தூண்டும் சொற்களை கூறும் நபர்களோடு அவர்களுக்கு குருவாக இருந்த குற்றமுடையவன், வஞ்சனைகள் செய்பவர்களை மேலும் தூண்டும் குருவாக இருந்த குற்றமுள்ளவன், தீங்குகளை எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் முருகா, இவெல்லாம் போக்கி எனக்கு நல்ல வழி காட்டு, என்னை ஆட்கொள்ளு, உள்ள இருக்க ஆன்மா கிட்ட பரமான்மா கிட்ட ஜீவான்மா கேட்குது, கெஞ்சி கேட்குது. இதுக்கு குருவர கண்ணில் 12 பாம்பன் சுவாமிகள் எழுதுறார். வேசை விபச்சாரம் மெய் அன்பரை இகழ்தற்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணிங்கிறார். வேசை விபச்சாரம் மெய் அன்பரை இகழ்தற்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணே. குருவரக்கண்ணி 12. விலைமகள் அர்த்தம் பொருள். விலைமகள் விபச்சாரம் செய்தல், உண்மையான அன்பர்களை தரக்குறைவாக பேசுதல் ஆகியவற்றிற்கு இங்கு ஆசைப்படுவோர் அதிகமாக இருக்காங்களே குருபரணி,
அப்படின்னு சொல்லி சுவாமி எழுதியிருக்காரு. இந்த குருவர கண்ணியை மனதில் வச்சிங்கனாக்கா இந்த 35வது திருப்பதிகம் உங்களுக்கு புரியும். நம்ம இயமம் என்கிற நிலையில் ஆன்மா செஞ்ச பிழைகள், பழைய சஞ்சித கர்மா, அந்த பிழைகளை நினச்சி வருந்தும் பொழுது இந்த பிறவியில் முருகன் மூலமாக நாம் முக்தி பெறுவதற்கு வழி கிடைக்கும். இதைத்தான் சுவாமி இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, உயிர் செஞ்ச தப்பு அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டாகி நம்ம பிறவி எடுத்துட்டோம், இந்த உடம்பு கிடைச்சிருக்குது. இந்த உடம்பை வச்சு அதெல்லாம் நினச்சி கருதி உருகி கேட்கும் பொழுது அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுகிறது. நம்மளாம் இந்த பிறவியில் செஞ்சோம்னு இல்லை, உயிர் பல பிறவிகளை செஞ்சுது. இப்போ உடம்பெடுத்து அதுக்காக சிரமப்பட்டுன்னு இருக்குது. இந்த பிறவியில் அதை நினச்சி வருந்தும் பொழுது அந்த முருகன், உள்ளே இருக்க முருகன் பரமான்மா உள்ளே இருக்க ஜீவான்மா கிட்ட அது மன்னிக்கும். அப்போ நமக்கு சுலபமாக வெற்றி கிடைக்கும். நம் முக்திக்கு இந்த பிறவியில் தமிழ் தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு வழி இருக்கிறது. இதை புரிஞ்சு வெற்றி பெறலாம். வாழ்க, வணக்கம்.